வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான். அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்போவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 10 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே சூட்டில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 10 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அந்த மசாலா கூடயே சேர்த்து ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த கிரேவிக்கு முக்கியமானதே பார்த்திங்கன்னா கடல் பாசி, அது போட மறந்துட்டேன். அதனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நல்லா மசாலாவோட அரைச்சிக்கிட்டேன். அது ஒரு சைடு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு கடாயை வச்சுட்டு பிரியாணி மசாலாலாம் சேர்த்து இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது நல்லா தக்காளி வதங்கின பிறகு இப்போது மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் கொஞ்சம் தயிரும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுருந்தேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்துப்போம். தண்ணி அந்த மசாலாலே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இருக்கிற எக்ஸஸ் மசாலாலாம் சேர்த்து அதிலே ஊற்றிக்கோங்க. தண்ணி இந்த அளவு இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா கிரேவி செமி கிரேவியாக வரும். நல்லாயிருக்கும் சாப்பிடவும். சாப்பாடுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பார்த்தா நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மசாலாலாம் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் மிளகுலாம் நான் நிறைய சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டுலாம் வந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கோல்டுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா வெளியே திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.